இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். போட்டோஷூட் சாம்பிள் கைடுலைன்ஸ். சரியான போட்டோஷூட் சாம்பிள்ஸ் சப்மிட் செய்வது ஸ்மூத் ஆன்போர்டிங்க்கு மிக முக்கியம். ரிஜெக்ஷன்ஸ் பொதுவாக 2 ஸ்டேஜஸ்ல நடக்கிறது: ஸ்டூடியோ செக் மற்றும் என்ரிச்மெண்ட் செக். இந்த மாடியூலில் அந்த 2 ஸ்டேஜஸ்ல அதிகமாக நடக்கும் இஷ்யூஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் செய்யலாம் என்று பார்க்கப் போகிறோம். முதலில் ஸ்டூடியோ செக்ஸில் ரிஜெக்ஷன் வரக்கூடிய காமன் இஷ்யூஸ் ஐ பார்ப்போம். ஸ்டூடியோவில் அதிகமாக வரும் ரிஜெக்ஷன் ரீசன் என்ன என்றால், சப்மிட் செய்யப்படும் சைஸ் ரெக்யூயர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகாமல் இருப்பது. போட்டோஷூட் சாம்பிள்ஸுக்கு ரெக்யூயர்ட் சைஸஸ்: விமன் அப்பர் சைஸ் எஸ், விமன் பாட்டம் சைஸ் எஸ் அல்லது 28, விமன் ஃபுட்வேர் சைஸ் UK 7, லாண்ட்ரி பிரா பேண்டி செட்ஸ் சைஸ் எஸ், மென்ஸ் அப்பர் சைஸ் M அல்லது 40, மென்ஸ் பாட்டம் சைஸ் M அல்லது 32, மென்ஸ் ஃபுட்வேர் சைஸ் UK 10. இதைத் தவிர எந்த சைஸும் அக்செப்ட் செய்யப்படாது. டிஸ்பாட்ச் செய்யும் சாம்பிளில் உமன் சமம் எஸ், மென் சமம் M என்பதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்ய வேண்டும். ப்ராடக்ட் டேக் இல்லாமல் வரும் சாம்பிள்ஸ் இன்டேக்கில் ரிஜெக்ட் ஆகும், ஏனெனில் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் ட்ராக்கிங் இம்பாசிபிள் ஆகிவிடும். சொல்யூஷன்: ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அஃபிஷியல் பிரிண்டட் டேக் அட்டாச் பண்ணி தான் பேக் செய்ய வேண்டும். ஹேண்ட்ரைட்டட் அல்லது மேனுவல் டேக்ஸ் அக்செப்ட் செய்யப்படாது, ஏனெனில் அது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ்மேட்ச்க்கு காரணமாகும். சொல்யூஷன்: ஒன்லி ஆஃபிஷியல் பிரிண்டட் டேக்ஸ் மட்டுமே வேலிட். அடுத்து என்ரிச்மெண்ட் செக்ஸில் ரிஜெக்ஷன் வரக்கூடிய காமன் இஷ்யூஸ் ஐ பார்ப்போம். பிசிக்கல் கலர் ஆப்ஷன் கோட்க்கு மேட்ச் ஆகாமல் இருந்தால், உதாரணமாக நேவி டேக் இருக்க பிரவுன் ப்ராடக்ட் வந்தால் ஐட்டம் ரிஜெக்ட் செய்யப்படும். சொல்யூஷன்: ப்ராடக்ட் ஆக்சுவல் கலர் ஆப்ஷன் கோடுக்கு மேட்ச் ஆகிறதா என்று கன்ஃபார்ம் செய்து சப்மிட் செய்ய வேண்டும். ஒரே பேஸ் கோடுக்கு வேறு வேறு ப்ராடக்ட் டைப்ஸ் சப்மிட் பண்ணினால், உதாரணத்திற்கு லியோடார்டு மற்றும் பிளே சூட், ஐட்டம் ரிஜெக்ட் செய்யப்படும். சொல்யூஷன்: வேறு ப்ராடக்ட் டைப்ஸ்க்கு வேறு பேஸ் கோட்ஸ் அசைன் செய்ய வேண்டும். வாஷ் வேரியேஷன்ஸ், மிட் வாஷ், லைட் வாஷ் போன்றவை ஒரே பேஸ் கோடில் அக்செப்ட் செய்யப்படாது. சாலிட் மற்றும் அப்ஸ்ட்ராக்ட் போன்ற பிரிண்ட்ஸ் ஒரே பேஸ் கோடில் குரூப் செய்ய முடியாது. சொல்யூஷன்: ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் தனி ஆப்ஷன் கோட் வேண்டும். பேட்டர்ன் டிஃபரன்சஸ், ஸ்ட்ரைப்டு, பிளேன் போன்றவை ஒரே பேஸ் கோட்டில் அக்செப்ட் செய்யப்படாது. லெங்த் மிஸ்மேட்ச், ஆங்கிள் லெங்த், ஃபுல் லெங்த் இரண்டையும் ஒரே பேஸ் கோடில் சப்மிட் செய்தால் ரிஜெக்ஷன் வரும். ஸ்லீவ்ஸ் டிஃபரன்சஸ், ஷார்ட் ஸ்லீவ்ஸ், ட்ராப் ஷோல்டர்ஸ் ஒரே பேஸ் கோடில் அக்செப்ட் செய்யப்படாது. ப்ராடக்ட் டேகில் பிரிண்டட் கலர் ஆப்ஷன் கோட் இருக்கும். கலருக்கு மேட்ச் ஆகாவிட்டால் ஐட்டம் ரிஜெக்ட் ஆகி ரீடேகிங் செய்ய வேண்டும். சொல்யூஷன்: டேக் கலர் மற்றும் ஆப்ஷன் கோட் கலர் ஐடென்டிக்கலா இருக்க வேண்டும். தவறான ஜெண்டர் கேட்டகரிக்கு ப்ராடக்ட் டேக் செய்தால், மென்ஸ் வேரை விமென்ஸ் வேராக ஐட்டம் என்ரிச்மெண்ட்ல ரிஜெக்ட் செய்யப்படும். சொல்யூஷன்: ப்ராடக்ட் டைப்க்கு கரெக்ட் ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறதா என்று கன்ஃபார்ம் செய்ய வேண்டும். ப்ராடக்ட் டேக்க்கு பொருந்தவில்லை என்றால் அது ரிஜெக்ட் செய்யப்படும். சொல்யூஷன்: கரெக்ட் டேக் கரெக்ட் ப்ராடக்ட்டுக்கு அட்டாச் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சமரிப்பு: ஓவரால் ரிஜெக்ஷன்ஸ் 2 லெவல்களில் நடக்கிறது: ஸ்டூடியோ செக் மற்றும் என்ரிச்மெண்ட் செக். ஸ்டூடியோவில் முக்கிய காரணங்கள்: சைஸ் மிஸ்மேட்ச், மிஸ்ஸிங் டேக்ஸ், மேனுவல் டேக்ஸ். என்ரிச்மெண்டில் முக்கிய இஷ்யூஸ்: கலர் மிஸ்மேட்ச், ராங் ப்ராடக்ட் டைப், வாஷ், பிரிண்ட் பேட்டர்ன் லெங்த், ஸ்லீவ்ஸ் வேரியேஷன்ஸ், டேக் மிஸ்மேட்ச், ஜெண்டர் மிஸ்கிளாசிஃபிகேஷன். ரிஜெக்ஷன்ஸ் அவாய்ட் செய்ய சிம்பிள் ரூல்ஸ்: விமென் சாம்பிள்ஸ் ஈக்குவல்ஸ் சைஸ் எஸ், மென் சாம்பிள்ஸ் ஈக்குவல் சைஸ் M. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அஃபிஷியல் பிரிண்டட் டேக் வேண்டும். ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் தனித்தனி ஆப்ஷன் கோட் வேண்டும். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ செய்தால் சம்பல்ஸ் டெலே இல்லாமல் அக்செப்ட் ஆகும் மற்றும் ஷியன் பிளாட்ஃபார்மில் கோ லைவ் ப்ராசஸ் வேகமாக நடைபெறும்.
Keep selling with Shane India.